ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கார்த்திகை 1 திங்கட்கிழமை vlog தாங்க. ஆஃப்டர்நூன் மேல நான் என்ன பண்ணேன்றதுதான். காலையிலேயே 4:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சதால அந்த நாள் ரொம்பவே ஆக்டிவா சுறுசுறுப்பா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அது எப்படி நான் என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணேன்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. காலையிலே 6 மணிக்குள்ளேயே இந்த வாசக்காலில் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அதோட நம்ம அன்னைக்கு கோயில் போறதால தலை குளிச்சிருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணபதி புண்ணிய காலம் நான் லாஸ்ட் இயரும் பண்ணியிருந்தேன். 4 நாட்களுமே, அதாவது மாசம் மாசம் வரும்னு சொல்ல முடியாது, 4 மாசம் எதுன்னு சொல்லி நான் லாஸ்ட் vlogல சொல்லியிருப்பேன். அதையும் கண்டிப்பா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இதுல நம்ம லஞ்சுக்கு வெண்டைக்காய் குழம்பு தாங்க செஞ்சிருந்தேன். இந்த வாட்டி ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தக்காளி வெங்காயம் வதக்குனதை மிக்சியில போட்டுட்டு அதையும் தேங்காவும் போட்டு அரைச்சி மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து பரிமாறினோன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நார்மலாக வெண்டைக்காய் குழம்பு புளி ஊற்றி தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு என்ன ட்ரிக் நான் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முந்தின நாள் எப்போவுமே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னா முந்தின நாள் நைட்டே நம்ம எப்பவுமே சாப்பிட்ற அளவை விட சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது. அதே மாதிரி காலையில் எழுந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டே நம்ம படுத்தோம்னாவே காலையில் அந்த டயத்துக்கு கண்டிப்பாக முழிப்பு வரும். முழிப்பு வரும்போதே நம்ம எழுந்திரிச்சாதான். அதுக்கு மேலே நேரம்னு சொல்லி தூங்கிட்டோம்னா நம்மளால எந்திரிக்கவே முடியாது. அதனால முழிப்பு வரும்போது எழுந்திரிச்சு நம்ம வேலையை கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நாள் சூப்பரா போவோங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க.